ஹாய் ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது காந்தி கண்ணாடி. இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் முதல் முறையாக நம்ம பாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவாக இறங்கியிருக்காரு தான் சொல்லிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல்லாம் அவர் அரேஞ்ச் பண்ணி ஃபங்க்ஷன் நடத்தி கொடுக்கக்கூடியவராக இருக்காருங்க. ஸோ இந்த வெட்டிங் ஆனிவர்சரி, அப்புறம் பர்த்டே பார்ட்டி, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் எல்லாமே அவரே நடத்தி செய்யக்கூடியவராக இருக்கார். அதுமாதிரி கோயில்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெடியோ செட்டு போடுறது, இந்த மாதிரி பொருள்லாம் வச்சு அவர் பண்ணிகிட்ருக்காருங்க. அப்படி பண்ணிகிட்ருக்கும் பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காந்தி கண்ணாடின்னு சொல்லிட்டு பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு தாத்தா வந்து கண்ணாடி போட்டிருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லைங்க, கிராம பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜமீன்தார் வம்சத்தை சேர்ந்தவருங்க. ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பொண்ணை அங்கே லவ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தாழ்மையான குடும்பங்க, எந்த ஒரு வசதியும் இல்லாததுனால இவங்க லவ் பண்ணதுனால வந்து வசதியான பையனை லவ் பண்ணிட்டான், அந்த பொண்ணு ஏதாவது அதிகமாக திட்டிடுவாங்க ஊர் மக்களில் சொல்லிட்டு நம்ம ஜமீன்தார், அதாவது அந்த காந்தி தாத்தா என்ன பண்ணுறாரு, மொத்தமாக ஒரு சொந்தத்தை சொத்துக்கிட்டு எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க காதலிக்கிற பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு வெளியூருக்கு வந்து செட்டில் ஆகிட்டு அவர் வேலைக்கு செக்யூரிட்டி வேலைக்கு தாங்க இப்படியே போயிட்டுருக்காரு. இப்படி போயிட்டுருக்கும் பொழுது நம்ம ஏதாச்சும் ஒன்று பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுமா ஒரு வீட்டு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இப்படி போயிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்துருக்காங்க. அது சென்டிமெண்ட்டாக வந்து அவர் காந்தி வந்து பார்த்துப்பார். இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறாங்க, அதுவும் 60வது கல்யாணம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. அப்படி போயிட்டுருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம காந்தி தாத்தாவும் சரி, அவங்க ஒய்ஃபும். நம்ம பாலா தான் அதை எடுத்து அந்த ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லிக்கணும். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காந்தியோட ஒய்ஃபை வந்து ஆசையாக ஒரு விஷயத்துல சொல்கிறாங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். அதாவது நம்மளுக்கும் ஒரு குழந்தை இருந்திருந்தால் அருதாங்கல்யாணம் பண்ணி பார்த்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒய்ஃப் வந்து ரொம்ப நாள் கழித்து ஆசைப்படுறது கேட்டிருக்கதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறாரு, போயிட்டு அவர் ஊரில் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் விற்றுட்டு வந்துடுறாருங்க. ஒரு 80 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட விற்றுட்டு வந்தார். அவர் விற்ற நேரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே திடீர்னு வந்து 500 நோட்டுலாம் செல்லாது, 1000 நோட்டு செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த நோட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து நம்ம பாலாகிட்டே ஐடியா கேட்டு நிறைய விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. அது நோட்டு எப்படி நார்மல் நோட்டாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறுதாங்கல்யாணம் அவங்க உயிரோடு இருக்கும்போது நடக்காமல் போய் இறந்ததுக்கப்புறம் தான் அந்த கல்யாணத்தையும் நடத்தி வைக்கிறாருன்னு சொல்லி நம்ம பாலா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டாக தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பாலா வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு பணம் தேவைக்காக ஓடிக்கிட்டே இருப்பார். ஸோ ஒரு கட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அவரே எடுத்து அந்த காந்திக்கு ஒரு பையனாக இருந்தால் எப்படி அறுதாங்கல்யாணம் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இறந்ததுக்கப்புறம் பண்ணி வைக்கிறாங்க. கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மாவும் இறந்து போயிடுறாங்க வருஷங்கள் கழிச்சு. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் மாதிரி நடத்தி நம்ம பாலா வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு பெற்றவங்க அந்த மாதிரி பசங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வந்து படிக்க வைக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி